அன்பு வணக்கங்கள் பட்டூஸ். தமிழ் வகுப்புல நம்ம உயிர்மெய் எழுத்துகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல அ ஆ இ உ ஊ ஏ அது வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏஎனா வரிசை. சரிங்களா? ஏஎனா அப்படின்ற உயிர் எழுத்து மெய்யெழுத்து கூட, அதாவது புள்ளி வச்ச எழுத்து கூட சேரும் பொழுது அது எப்படி மாற்றம் அடையுது அப்படின்றத பார்க்க போறோம். அதோட உச்சரிப்பு எப்படி எழுதுறது எல்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இக் அப்படின்றது புள்ளி வச்ச அந்த மெய்யெழுத்து இல்லையா? அது கூட ஏஎனா இந்த உயிரெழுத்து சேரும் பொழுது அது என்னவா உச்சரிக்கணும் அப்படின்னா கே கே. நல்லா லாங் சவுண்ட், நல்லா இழுத்து சொல்லணும். சரிங்களா? இக்கு பிளஸ் ஏ, ஏன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா மாறிடும். ஏ இழுக்கணும். ஏ இஸ் ஈக்குவல் டு கே. நெக்ஸ்ட் இங்கு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எங்கே. எங்கே என் வந்து கொஞ்சம் மைல்டா வரணும். இங்கே இங்கே. அடுத்தது இச்சு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சே. இஞ்சு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எங்கே. நான் சொன்ன உச்சரிப்பு ரைட்டா தப்பு? எப்படி சொல்லணும்? ஏ. சரிங்களா? இங்கு பிளஸ் ஏ வந்தா இங்கே சொல்லணும். இஞ்சு பிளஸ் ஏன்னு வந்தா ஏ அப்படின்னு சொல்லணும். எல்லாம் முன்னாடி வரக்கூடாது. சரிங்களா? ஏ. இஞ்சு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. இட்டு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டே. எண்ணு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு இன்னே. டபிள்யூஎன் சவுண்ட் வரணும். இன்னே இன்னே. இத்து பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டே. இந்து பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு நே. இப்பு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பே. இம்மு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மே. இ பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. இரு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ரே. இல்லு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு லே. இவ்வு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு வே. இழு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு இழே. இழே. எள்ளு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு லே. லே. இந்த உச்சரிப்பை நல்லா கவனிச்சு கரெக்டா சொல்லி அனுப்பணும். சரிங்களா? இந்த இற்று பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ரே. ரே. இன்னு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு நே. சரிங்களா? இப்ப வந்து இது வந்து ஏஎனா வரிசை. இப்ப ஏ வரிசையில நம்ம என்ன பார்த்தோம்? ஏ வரிசையில அந்த புள்ளி இல்லாத எழுத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? ஒற்றை கொம்பு, ஒரே ஒரு சுழி உள்ள கொம்பு மட்டும் வந்துச்சு இல்லையா? இங்க ஏஎனா வரிசையில புள்ளி இல்லாத இந்த எழுத்துக்கு முன்னாடி, சரிங்களா, புள்ளி இல்லாத எழுத்துக்கு முன்னாடி இரட்டை கொம்பு. இரட்டை கொம்பு. சரிங்களா? ரெண்டு சுழி இருக்கு பாருங்க. அதனால இதுக்கு பேர் என்னது? இரட்டை கொம்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது எப்படி போடுறது அப்படின்ட்டு இப்ப சொல்றேன் நானு. ஃபர்ஸ்ட் ஒரு சுழி, அடுத்தது ஒரு சுழி. சரிங்களா? நான் மறுபடியும் கரெக்டா போடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏ வரிசையில என்ன போட்டீங்க? இப்படி போட்டீங்க, ஒற்றை கொம்பு. இப்ப என்ன பண்ணா, சரிங்களா, மேல ஒரு சுழி சுழிச்சு கீழே ஒரு சுழி. சரிங்களா? எப்படி சொல்லணும்? மேல ஒரு சுழி சுழிச்சு கீழே ஒரு சுழி.
சரிங்களா? 2 சுழி போடணும். இதுக்கு பேர் என்னது? இரட்டை கொம்பு. சரிங்களா? இரட்டை கொம்பு. இந்த இரட்டை கொம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த புள்ளி இல்லாத எழுத்தை அது பக்கத்துல எழுதிட்டே வந்துடணும். சரிங்களா? ரொம்ப ஈஸி இது. இது ஏனா வரிசைக்கு. ஏ வரிசைக்கு ஒத்தை கொம்பு, ஏனா வரிசைக்கு இரட்டை கொம்பு. இக்கு பிளஸ் ஏ, 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 சே, ஏ, டே, நே, தே. இந்த இடத்துல வந்து நே வரணும். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குப்பா, கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பே, மே, ஏ. இந்த இடத்துலயும் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. ரே வரணும். ரே, லே, வே, ரே, லே, ரே, நே. சரிங்களா? இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஆஸ் யூஷுவல் அந்த உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அது 3 டைம்ஸ் அந்த ப்ரொனன்சியேஷனு. இக்கு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு கே, அதுல இருந்து இன்னு பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு நே, அது வரைக்கும் என்ன பண்ணணும்? 3 டைம்ஸ் உச்சரிச்சு அது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும். அடுத்தது என்ன பண்ணணும்? 3 டைம்ஸ் பார்த்து எழுதி அனுப்பணும், அந்த 18 எழுத்துகளையும். சரிங்களா? பார்த்து எழுதி அனுப்பணும். வாய் விட்டு சொல்லிக்கிட்டே எழுதுங்க எழுதும் பொழுது. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.